இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி நேயர்களே, இந்த நாளிலும் மகிமை டிவி வாயிலாக உங்களை இந்த மகிமை நேரத்திலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இந்த நாளை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாட்களோடு கூட்டு சேர்த்த தயவுக்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை ஒருபோது மறவாத தேவனாக அவர் இருக்கிறபடியாலே நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அவர் கடந்து வந்து நம்முடைய கஷ்டங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்குகிற ஒரு நல்ல தேவனாக காணப்படுகிற தேவாதி தேவனுக்கு இந்த நாளிலே நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக கூட நாம் காணப்படுவோம். இந்த நாட்களிலே நாம் இந்த மகிமை நேரத்துல ஆண்டவர் சந்தித்த 7 வீடுகள் பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவின் வீட்டுக்கு கடந்து சென்றதை நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனம் இப்படியாக சொல்கிறது. பின்பு அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டில் பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று அழகாக வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் தாம் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக வீடுகளுக்கு கடந்து சென்றார். அப்படியாக கடந்து செல்லும் போது அவர் என்ன செய்தார்? பெத்தானியாவுக்கும் கடந்து செல்லும் போது பேதுருனுடைய வீட்டுக்கும் கடந்து சென்ற ஒரு நல்ல ஒரு தெய்வமாக காணப்பட்டார். அப்படி காணப்படும் போது அவர் ஜெப ஆலய தலைவனுடைய பேதுருனுடைய வீட்டுக்கு சென்றார். அங்கு அவர் செல்லும் போது பேதுருனுடைய மாமி ஜுரமாய் காணப்பட்டாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த நாட்களிலே நம்முடைய இல்லங்களிலும் நமக்கு அடிக்கடி ஜுரங்கள் வரும், அடிக்கடி பலவீனங்கள் வரும். நம்மை வீட்டில் இருக்கிற நம்முடைய இனத்தாருக்கு வரும், நம்முடைய சுற்றத்தாருக்கு வரும். நாம் அந்த நேரத்திலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் வேண்டுதல் பண்ணுகிறோமா? இந்த பேதுருவை பாருங்கள், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டு வந்து தன்னுடைய மாமிக்காக ஜெபிக்க வேண்டிக் கொண்ட போது ஆண்டவர் பேதுருனுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து சென்று அவருடைய அந்த மாமியினுடைய ஜுரத்தை அவர் என்ன செய்கிறார்? தொட்டு அந்த ஜுரத்தை குணமாக்குகிறார். உடனே அவள் எழுந்திருந்து என்ன செய்தார்? அவர்களுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ வியாதிகள் நம்ம விட்டு நீங்கும் போது நாம் ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம், நம்முடைய வியாதிகள் அப்படி இருக்கிறது எப்படி இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு சுகந்தாரும் பலந்தாரும் என்று நாம் போராடி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்ட பின்பு ஆண்டவருக்கு நாம் பணிவிடை செய்கிறோமா? நம் ஆலய ஆராதனைகளிலே நாம் எப்படி நாம் பங்கு கொள்கிறோம்? எனவே ஆண்டவர் நமக்கு செய்த அற்புதங்களை அடையாளங்களை நினைத்து நாம் அவருக்கு பணிவிடை செய்கிற நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். வியாதியிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்பதாக சொல்லுகிறார். இந்த நாளில கூட எத்தனையோ வியாதி உள்ள மனிதர்கள் ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்கள் வியாதியை முற்றிலுமாக மாற்றுகிறார். தென்கொரியா தேசத்திலே பால் யாங்கிசோ என்பவர் என்ற போதகர் ஒரு பெரிய திருச்சபை அந்த இடத்திலே நிறுவி இருக்கிறார். அவர் அந்த ஊழியத்திற்கு வர காரணமா இருந்ததே அவருடைய வியாதிதான். அவருடைய ஆஸ்துமா வியாதியினாலே அவர் மிகுந்த பாடுகளையும் உபத்திரங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்த போது தன்னுடைய வீட்டார் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட சூழலில் கூட அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் விசுவாசித்தார். அவருடைய வேதத்தை அவர் தியானித்தார். அவருடைய வேதமே அவருக்கு வெளிச்சமாக காணப்பட்டது. அவருடைய வியாதியில் இருந்து விடுதலை நீங்க ஆண்டவரிடத்தில் போராடி ஜெபித்த போது கர்த்தர் அவருடைய வியாதிகளை மாற்றி அவரை ஒரு பெரிய திருச்சபைக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? பெரிய ஒரு போதகராக அவர் என்ன செய்தார்? மாற்றினார். அதன் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய செய்தார். அநேக ஆத்துமாக்களுக்கு பலன் கிடைக்க செய்தார். அநேக ஆத்துமாக்களுக்கு நன்மை கிடைக்க செய்தார். எனவே வியாதியிலிருந்து விடுதலையை பெற வேண்டுமானால் நாம் ஆண்டவரை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பேதுருனுடைய வீட்டுக்கு கடந்து சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டுக்கும் கடந்து வர அவர் நல்ல ஒரு வல்ல தேவனாக காணப்படுகிறார். அவர் விரும்புகிறார் நம்மை வியாதியை குணமாக்க அவர் விரும்புகிறார்.
நாம் வியாதியோடு இருக்க அவருக்கு விருப்பமில்லை. நம்முடைய வியாதிகளை எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். எனவே நாம் இந்த நாளிலே வியாதியோடு இருந்தால் கூட ஆண்டவரே, பேதுருவின் மாமியை எழுப்பின என் தேவன், ஆண்டவரே எங்கள் வீட்டுக்கு நீங்க வாங்க தகப்பனே, அவருடைய படுக்கையை மாற்றுங்க என்று நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம வியாதி படுக்கைகளை மாற்றுகிறார். கடந்த நாட்களிலே அடிமை கூட அநேக வியாதிகள் வந்ததுண்டு. கர்த்தர் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் இந்த நாளிலே கர்த்தருக்கு சாட்சியாய் எழும்பி பிரகாசிக்கும்படியாக வியாதிகளை என் சரீரத்தில் இருந்து ஆண்டவர் எடுத்து கொண்டிருக்கிறார். இதற்காக நாம் கர்த்தருக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உழைக்க வேண்டும். அநேகர் இந்த நாளில் ஆண்டவருடைய கருத்துல அற்புதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் என்ன செய்கிறார்? மறந்து போகிறார்கள். ஆண்டவனை மறந்து ஜீவிக்கிறார்கள். ஆனா இந்த பேதுருவு மாமியோ ஆண்டவருக்கு எழுப்பி என்ன செய்தார்? பணிவிடை செய்தார். அவருடைய மனதுருக்கம், அவர் மனதுருக்கத்தின் தேவன் அல்லவா? அவர் இரக்கத்தின் தேவன் அல்லவா? அவர் மனதுருக்கம் நம்மேல் விழ வேண்டுமானால் நாம் ஆண்டவரை நம்முடைய இல்லத்துக்குள்ளாக அழைக்க வேண்டும். நாம் நினைக்கலாம் ஆண்டவர் பெரிய பெரிய இடங்களுக்கு தான் செல்வாரோ, என்னுடைய வாழ்க்கையில வரமாட்டாரோ என்று. ஆண்டவர் எல்லா மக்களையும், ஆண்டவர் புறஜாதிகளையும் கூட நேசிக்கிற தேவன். எனவே அவர் நம்முடைய இல்லங்களுக்கும் கடந்து வருவார். நமக்கு வேண்டிய எல்லா வியாதிகளையும் நம்மை விட்டு நீக்குவார். வியாதியை ஒன்றிலிருந்து விலக்க வேண்டும் என்று சொன்ன கர்த்தர் நம்முடைய இல்லங்களிலும், நம்முடைய சுற்றத்தார், நம்முடைய இனவன பந்துக்கள், நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்குள்ள வியாதிகளையும் அவர் நீக்க வல்ல தேவனாய் இருக்கிறார். எனவே நம்மை ஒருபோதும் மறவாத அந்த தேவனை நினைத்து ஆண்டவருடைய கரத்துல நாம் வியாதிகள் இருக்கிற இடங்களிலே நாம் கைகளை வைத்து ஆண்டவருக்கு நேராக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை வியாதியிலிருந்து விடுதலை அடைய செய்வார். வேதாகமத்திலே பார்க்கும் போது குஷ்டரோகியை சொஸ்தமாக்கின தேவன், குருடர்களை பார்வையடை செய்தார். ஆண்டவரே, முடவர்கள் ஆண்டவர் நடக்க செய்தார். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நம்முடைய இல்லத்துக்கு அழைப்போம். வியாதியை கர்த்தரிடத்துல சொல்லுவோம். கர்த்தர் நம்முடைய வியாதிகளை நீக்கும்படியாக இந்த வேளையிலே நம் கரங்களை கூப்பி கர்த்தருக்கு நேராக நாம் நம்முடைய ஜபங்களை ஏறெடுப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, பேதுருவின் மாமியினுடைய ஜுரத்தை நீக்கின என் தேவன், ஆண்டவரே எங்களுடைய வீட்டுக்கு வாங்கப்பா. பற்பல வியாதிகளோடு ஆண்டவரே போராடுகிற பிள்ளைகள் மீது உடைய கரம் இறங்கட்டும் தகப்பனே. அப்பா, உடைய அன்பின் கரம், உடைய நேச கரம் இறங்கி ஆண்டவரே வியாதியிலிருந்து நீர் விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய கிருபை ஒவ்வொரு பேருவரையும் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு யாராவது வியாதியிலே பாதிக்கப்பட்டு இருந்தால் கர்த்தர் அவர்களை தொட்டு பூரண விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்படியாக நீங்க செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். மகிமை